ஹேடா பாய்ஸ், ட்ரேட் பிரேக் டவுன் பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கு மண்டே. ஸோ இப்போ 10 மினிட்ஸ் முன்னாடி எடுத்த ட்ரேட் தான் இப்போ பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். ஸோ நானும் நியூ இயர் ஓப்பன் ஆகி ட்ரேட் பண்ணுவோன்னு பார்க்குறேன். இன்றைக்கி நியூ இயர் வந்த படியும் இல்லை, நம்ம ட்ரேட் பண்ணுறது நிறுத்துகிற மாதிரியும் இல்லை. சரி, ஓகே. வித்தவுட் எனி வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் டு தி சார்ட். இதுதான் டெய்லி சார்ட். நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னாலே நமக்கு ப்ரீவியஸ் வீக் எப்படி க்ளோஸ் வச்சுருக்குன்னா, ப்ரீவியஸ் டே ஹைஸோட எடுத்துகிட்டு உள்ள டர்ட்டில் சூப் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கான டிஒயில் இந்த ப்ரீவியஸ் டே லோ தான். ஸோ இந்த ப்ரீவியஸ் டே லோவை மார்னிங் ஏஷியன் செஷன்லேயே எடுத்துகிட்டு, ஸோ நான் காலையில் ட்ரேட் பண்ணல, ட்ரேட் கிடச்சா நியூ மார்க்கில் எடுக்கலாம் தான் வெயிட் பண்ணேன். ஸோ ஹவர்லி சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹவர்லி சார்ட்டில் என்ன தெரியுதுன்னா, there's an end ஆகிய ஓகே என் வாக், சாரி, இந்த என் வாக்கில் பட்டு there is a change in the state of delivery சிஸ்டு, சரியா? ஸோ இங்கேருந்து நமக்கு ரீசெண்டாக கிரியேட் ஆன ஸ்விங் ஹை எது? இதுதான் ஸ்விங் ஹை. 2 ஷார்ட் டேர்ம் ஹை, ஒரு இன்டர்மீடியட் ஹை. ஓகே, இதுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ ப்ரைஸ் நல்ல காலையிலேருந்து செம்ம சேல்ஸு, நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்குள்ளே வந்துடுது, சரியா? இதுக்கு கீழேருந்து நம்ம சேல்ஸ் பார்க்குறது வந்து முட்டாள்தனம். இதுக்கு ஏன்னா ஆல்ரெடி ப்ரைஸ் இன் டிஸ்கவுண்ட், ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே அதுக்கு முத நாள் லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போன்ட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ there's an எஸ்எம்டி ஆல்சோ ஹியர் வித் ஒய்எம், சரியா? அதுவும் இல்லாமல் சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரிலையும் இருக்குது, ஹவர்லி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரிலையும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன ப்ரிடிக்ட் பண்ணேன்னா, இந்த என் வாகை டேப் பண்ணிட்டு தான் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்த்தா, நான் இந்த எஸ்எம்டியை பார்க்கல. ஸோ இந்த எஸ்எம்டி இருந்துச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணேன் 9:30 என்னெல்லாம் பண்ணுதுன்னு பார்ப்போன்னு. ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா there is an turtle soup அரௌண்ட் 8 o'clock அண்ட் 9 o'clock. ஓகேவா? எஸ்எம்டி delete பண்ணிடுறேன், ஜூம் பண்ணி விட காட்டுறேன். தெரியுதா? இங்கே ஒரு டர்ட்டில் சூப் அட் டிஸ்கவுண்ட். ஸோ அப்படியே 3 minutes ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா இங்கே 10 o'clock ஓப்பன் அரவுண்ட் ஹியர். சரி, எல்லாருக்கும் தெரியும் நான் 10 o'clock PO3 தான் ட்ரேட் பண்ணுவேன்னு. ஸோ 10 o'clock ஓப்பன் இங்கே அனுப்பிச்சு, அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு எஸ்எம்டி இருக்குது. இந்த எஸ்எம்டி தான் வந்து அந்த டெய்லி எஸ்எம்டி நான் இப்போ ரிமூவ் பண்ணுது. ஸோ இது ஒரு எஸ்எம்டி 9:30 லோவோட எஸ்எம்டி ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ இந்த ஃபேர்வலி கேப் இன்வெர்ஸ் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். இன்வெர்ஸ் ஆகி நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த ஃபேர்வலி கேப்புக்கு ப்ரைஸ் வராதுன்னு. ஸோ சரி பார்ப்போம், இன் கேஸ் எடுத்து எடுக்கணும். நான் இங்கே பை லிமிட் போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா என் பை லிமிட் எடுத்தது கரெக்டாக 2 இந்த 5 minutes. இது ஒரு 5 minutes அண்ட் 3 minutes ஃபேர்வலி கேப். ஸோ இது இன்வெர்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். நான் அதனால் இதுதான் என்னோட டிபியாக வச்சுருந்தேன். கரெக்டாக 2 ஸ்டாப் லாஸ் அந்த பாடி, சரியா? கரெக்டாக எடுத்தேன், கரெக்டாக சல்லுன்னு போய் டிபி அடிச்சிருச்சு. வேலை முடிச்சாச்சு, டேட்டை நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ இது கொஞ்சம் சின்ன வீடியோ, ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ தான். ஏன்னா ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன் காலையில் நான். ஸோ hope you guys understand why I took this trade. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு வீடியோ இருந்தால் நான் அப்லோட் பண்ணுறேன். until then bye from முகேஷ்.